எஸ்விஎஸ் கல்லூரி மாணவிகள் தற்கொலை வழக்கில் மாணவிகளின் பெற்றோர் தரப்பில் ஆஜராகி வரும் வழக்கறிஞருடன் நமது செய்தியாளர் வினிதா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்யப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு சார்? அதாவது இப்போ இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்கிற இந்த அறிக்கையை ஏற்கனவே அந்த விழுப்புரம் மருத்துவமனையில் செய்யப்பட்ட அந்த பிரேத பரிசோதனையுடைய அறிக்கையை தான் இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இறப்பு மூழ்கடிக்கப்பட்டதால் தண்ணீர்ல மூழ்கினத்தினால ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தண்ணீர்ல மூழ்குன்னு சொன்னாக்க அந்த தண்ணி காது மூக்கு வழியா உள்ள போகும், வாய் வழியா உள்ள போய் நுரையீரல் அதிகமா இருக்கும், வயிற்றுல எல்லாம் தண்ணி சேர்ந்துரும். அப்ப இதெல்லாம் அப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. அங்க குடல்லையோ அல்லது நுரையீரலே தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த டெத் இஸ் நாட் அக்கர்டு டியூ டு ட்ரௌனிங் அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அதாவது தண்ணியில மூழ்கடிக்கப்பட்டு இறக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா நாங்க சொல்ற அந்த வாதம் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்குது. அவர் ஸ்டாண்ட் இஸ் விண்டிகேட்டட். இந்த இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க என்ன சொல்றோம்னா, இவங்க ஏற்கனவே கொலை செய்யப்பட்டு தான் கிணத்துக்குள்ள வீசி இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்றோம். அதுதான் இந்த ரிப்போர்ட்டின் படி நிரூபிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? வழக்கு விசாரணை இப்ப நேர்மையா நடந்துட்டு வருது, நீங்க உங்க தரப்புல நம்புறீங்களா? இப்ப சிபிசிஐடிக்கு நாங்க அதான் கேட்டோம், அரசாங்கம் அதுக்கு தான் உத்தரவிட்டு இருக்காங்க. இது முறைப்படி போகும்னு நாங்க நம்புறோம். ஒருவேளை விசாரணை சரிவர போகலன்னு நாங்க ஃபீல் பண்ணோம்னா நாங்க அடுத்த கட்டமா சிபிஐக்கு கேட்டு மனு போடுவோம். நன்றி சார். மேலும் இந்த வழக்கின் விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் வினிதா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.